அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோ என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒவ்வொரு அரசின் செங்கோன்மை தாம் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றியம் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா, நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய பிறந்த நாள் விழா என்று அவருடைய கட்டளை ஏற்று அது வெறும் பிறந்தநாள் கொண்டாட்டமாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அது மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற விழாவாகவும், குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு ஒன்றிய அரசால் திணிக்கப்படுகின்ற அந்த இந்தியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்கின்றதை விளக்கி சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பருக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் சுந்தர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய குழு உறுப்பினர் பொன்மலர் அவர்களே, மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் சிவகுமார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் செல்வம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கோகுல கண்ணன் அவர்களே, ஜியாவுதீன் அவர்களே, எழிலரசன், ஹுசேன், ரங்கநாதன், சம்பத், வெங்கா, வீரராகவன், வசந்தா, மாலதி, நந்தினி, கரிகாலன், ஒன்றிய நிர்வாகிகள் ரத்னவேலு, பார்த்தசாரதி, கருணாகரன், ரமேஷ், ராஜசேகர், சிவகுமார், சிவா, விஜயா, ஒன்றிய குழு அனைத்து உறுப்பினர்களுக்கும், மாவட்ட அணி துணை அமைப்பாளர்களுக்கும், ஒன்றியனுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கும், அச்சிறுபாக்கம் ஒன்றிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களுக்கும், ஊராட்சி கிளைக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும், வாக்குச்சாவடியினுடைய முகவர்களுக்கும் நிறைவாக நன்றி காட்ட இருக்கின்ற வேலு, பாபு உள்ளிட்டவர்களுக்கும் நாங்கள் வருகை தருவதற்கு முன்பாக இங்கே தன்னுடைய குழுவினால் இன்னிசை நிகழ்ச்சியை நடத்திய என்னுடைய அன்பு சகோதரர் கானா பாலா உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து இயக்கத்துடைய தோழர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குறிப்பாக நாங்கள் வர வழியில இருவண்ண கொடியை ஏந்தி இருசக்கர வாகனத்தில் எங்களை அழைத்து வந்த நம்முடைய இளைய சமுதாயத்தின் நம்முடைய நம்பிக்கைக்குரிய நட்சத்திரம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற என் அரும் நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். பல நேரம் இது வழியாக நான் திருச்சிக்கு காரில் செல்லும் பொழுது இந்த இடத்தை பார்த்திருக்கின்றேன். ஒரு காலியான இடமாக இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு கருத்து கருவூலமாகவே இதை மாற்றி காட்டியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற சிவகுமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வர வழியில நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நான் கேட்டேன், நான் என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குறோம் என்று சொன்ன பொழுது குக்கர் வழங்குறோம்னு சொன்னார். உள்ளபடியே நான் நினைச்சு பார்த்தேன், காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லையா, அண்ணாவை நமக்கு தந்த மாவட்டம் இல்லையா, இந்த குக்கரை ஏன் வழங்குறோம்னா இங்க எங்க பருப்பு தான் வேகும், வடநாட்டுக்காரனோட பருப்பு இங்க வேகாது என்பதை சொல்லுகின்ற விதமாக எங்களுக்கான இருமொழி போதும், உங்க மும்மொழி கொடி இங்க திணிக்காதீங்க, அக்கறை காட்டுறங்கிற பேர்ல முதல கண்ணீர் வடிக்காதீங்கிற அளவுக்கு அதை சொல்ற மாதிரி. சரி, வேற என்ன தரீங்க? இல்ல, வருகின்ற தாய்மார்களுக்கெல்லாம் புடவை தருகிறோம், அறிவும் மாணவம் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னார் பார்த்தீங்களா தந்தை பெரியார், அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. வேற என்னென்ன தரீங்க அப்படின்னு கேட்டோம். தையல் மிஷின் தரவங்க, உண்மைதான்.
இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி உறவோடு இருக்கும் பொழுது நம்மளை அப்பப்ப இந்த மதவாதங்கள் பேர்ல வெட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா. அப்ப கவலைப்படாத, திமுக தையல் மிஷினை தச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு தையல் மிஷினை நீ கொடுக்கிறாரு. ஆக அந்த அளவுக்கு நீங்க நலத்திட்ட உதவிகளும் பாத்தீங்கன்னா நம்முடைய கொள்கைகளை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அண்ணன் சுந்தர் அவர்கள். அவரை பார்க்கும் போதே தெரியும், ஒரு எளிமையான மனிதர், எல்லாத்திட்டும் எளிமையோடு பழகக்கூடியவர்கள், மக்களோட மக்களாக, தோழர்களோட தோழர்களாக, தொண்டர்களோட தொண்டராக பழகக்கூடியவர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்கள். ஒரு நல்ல நிகழ்வில் பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு முதல்ல அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கின்ற அண்ணன் சுந்தரனாக இருந்தாலும் சரி, அல்லது என்னை போன்றவர்களாக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றாலும், நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசுவதை காட்டிலும், சட்டமன்றத்தில் பேசுவதை காட்டிலும், எங்களை எல்லாம் அங்க அனுப்பிச்சு வச்சிங்க பாத்தீங்களா, இந்த மக்கள் மன்றத்தில் பேசுவதைத்தான் நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம். ஏன்னா எங்க மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில, சரி இவங்க ஓட்டு போட்டா நமக்கு நல்லது செய்வாங்கப்பா, சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம்ப்பா என்று சொல்லக்கூடியவர்கள். ஏதோ ஒரு விதத்துல இந்த தொகுதி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறிடுச்சுன்னு சொன்னாலும், வருங்காலத்தில் இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் வெல்லுகின்ற அளவிற்கான ஒரு தொகுதியாக இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகு நிர்வாகிகள் மாற்றி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆக வருகை தந்திருக்க நீங்கள், எனக்கான ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், 2015-16 காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிக்கும் நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு பயணத்துக்கு போனார். இன்னைக்குதான் புதுசா அவெல்லாம் கலர் ட்ரெஸ் போறான். அன்னைக்கே எங்கால ஹீரோ மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியா போனது அது எங்களுக்கு தான் தெரியும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது மதுராந்தக தொகுதியிலிருந்து சொல்வது பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த 234 தொகுதிக்கும் அவர் நமக்கு நாமே பயணம் செய்யும் பொழுது 200வது தொகுதியா எந்த தொகுதிக்கு வந்தாருன்னு சொன்னா, மதுராந்தகம் தொகுதியில் இருக்கின்ற அந்த ஏரியை பார்த்ததுதான் 200வது தொகுதி. அதனால இங்கிருந்து சொல்வது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் மக்கள் நீங்கள் எங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை ஏதோ மதுராந்தகம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டம் பேசுகின்ற காரணத்தினால் சொல்றேன். 200 234 திமுகவும் திமுக தோழமை கட்சியில் சேர்ந்து வெள்ளதான் போகின்றது. காரணம் ஏதோ நாங்கெல்லாம் அப்படியே முதலமைச்சராக இருந்துகிட்டே இருக்கணும், அமைச்சராக இருந்துகிட்டே இருக்கணும், எம்எல்ஏவா இருந்துட்டு மட்டுமல்ல, மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் இருக்கின்றது, அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம். இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இங்க சுந்தரனை கேட்கும்போது யார் யாரெல்லாம் இங்க 1000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலங்கும் போது இங்க 30-40 பேர் கை தூக்குனீங்க. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலம் நிறைவு போட போகுதுன்னு சொன்னா, நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். இன்னும் நிறைவேற்றி தருவதற்கு இருக்கின்றது. ஆக நாம் ஆட்சிக்கு வந்தபோது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்தோம், கொரோனா என்பது எப்படியெல்லாம் நம்மளை வாட்டி வதைத்தது. ஏன் ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் கொரோனாவில் நாங்கள் துணைக்கி நின்றோமா? ஆட்சியில இல்லாத பொழுது ஒன்றிணைவோம் வா என்று அந்த திட்டத்தின் மூலமாக ஊரடங்கு கடந்துச்சு. சொந்தம் நம்மளை பார்க்கறதுக்கு பயந்தாங்க. என்னதான் உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் எட்டி பார்க்க பயந்தாங்க. ஏன் நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல நமக்கு அந்த கொரோனா வந்து விடுமோ, நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று நாம் அஞ்சினோம். எப்பயாவது வெளியில எப்பயாச்சும் இப்படி போயிட்டு வந்தா அப்பதான் தெரியும், எங்கேயாச்சும் இடத்துல போர்டு வச்சிருப்போம், அடடா இவர் எப்பட இறந்து போனாரு, இவர் இறந்து 1 மாசம் ஆச்சுங்க, இவர் இறந்து 2 வாரம் ஆச்சுங்க என்று நாம் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு நாம் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்னே ஒன்று சொன்னார், ஒன்றிணையும் வாரம் திட்டத்தின் மூலமாக ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தார். அந்த தொலைபேசி எண்ணில் நம்முடைய பொதுமக்கள் யார் உங்ககிட்ட தொடர்பு கொண்டாலும் உடனடியாக உங்ககிட்ட இருக்குது என்ன, காய்கறி கொஞ்சம் தான் இருக்கு, அரிசி கொஞ்சம் இருக்குது, துணிமணி இருக்கு, மருந்து இருக்கா, அவங்க என்ன கேட்கலாம் உடனே கொண்டு போய் தேடி கொண்டு அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வாங்க என்று சொன்னான். அதை ஏற்று தொடர்ந்து அந்த மாதிரி தொலைபேசி வரும்போது அவங்களை தேடி தேடி வந்து கொடுத்தது யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும். அந்த தொண்டனுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி அம்மா அப்பா இருக்கிறாங்க. உங்களை தேடி வந்து கொடுக்கும்போது அவர்கள் மட்டும் அந்த கொரோனா வந்து விடாதா? வரும். தலைவன் சொல்லியாச்சு, தலைவன் பேச்சை தட்ட முடியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கேட்கறீங்க, வந்து கொடுக்க வேண்டிய எங்களை கடமை என்று நிறைவேற்றி காட்டியவர் யார் என்று சொன்ன எங்க திமுக தொண்டர்கள் என்று நீங்க மறந்து விடக் கூடாது. மக்களுக்கு கொஞ்சம் நிறைய மறந்து இருக்கின்றது, அப்பப்ப நாங்க எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம்.
அது ஒன்றும் தவறு இல்லை. எல்லாத்துக்கும் அவங்களுக்காக அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு குடும்பம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், தொழில் என்று சொன்னா பிரச்சனை இருக்கும். எப்ப பார்த்தாலும் செய்ததை நினைச்சுட்டே இருக்க போறது இல்லை. ஆனால் அதை அப்பப்ப அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை என்பது எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. 2021 உங்களுடைய ஆதரவோடு நாம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம். கொரோனா காலம் அப்பொழுது ஊரடங்கு இருந்துதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம தளர்த்தணும். அதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? முதல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் கேட்டாரு, கொரோனா நிதி என்று ஏறத்தாழ ஒரு 5000 ரூபாயை நீங்கள் வழங்க வேண்டும், ஒவ்வொரு அடையாள அட்டைக்கும் நீங்கள் வழங்க வேண்டும், ரேஷன் அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னார். இல்ல அவ்வளவுலாம் பணம் எங்க கிட்ட கிடையாது, நீங்க எதிர்கட்சியை என்ன வேணா சொல்லிட்டு போயிடுங்க, ஆளுங்கட்சியை வந்து உட்கார்ந்துப்பாங்க, அப்பதான் தெரியும் என்று சொல்லி நாம் கேட்ட 5000 ரூபாய் வெறும் 1000 ரூபாயை மட்டும் வழங்கினார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், கவலைப்படாதீங்க, வந்து பாருங்கன்னு சொல்றீங்களா, நாங்க வருவோம், மீதம் இருக்கின்ற 4000 ரூபாய் நாங்கள் தருவோம் என்று சொல்லி 2 தவணையாக 2000 வழங்கியது மட்டுமல்ல, ஏறத்தாழ 13 வகையான மல்லிகை பொருட்களையும் அன்னைக்கு நாம் வழங்கினோம். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒன்னே ஒண்ணுதான் மனசுல இருந்தது, ஒன்னே ஒண்ணுதான், ஆட்சிக்கு வந்துட்டோம், அடுத்த தேர்தல் வாக்குறுதி நம்ம நிறைவேற்ற வேண்டும், அதற்கான பண வரவு நமக்கு தேவைப்படுகின்றது, இதெல்லாம் ஒரு பக்கம், திட்டங்களை தீட்ட வேண்டும், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா முதல்ல என்னை நம்பி வாக்களித்த மக்களோட உயிரை நான் காக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே கொரோனாவை உடனடியாக கட்டுப்பாட்டுல கொண்டு வந்த மாநிலம் எது தெரியுமா? நம்முடைய தமிழ்நாடு என்ற பெருமையை அன்றைக்கு நாம் பெற்றோம். அதற்கு காரணம், இன்றைக்கு யாருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அவர் எடுத்த அந்த முயற்சி. இது மட்டும்தான் செஞ்சாரா? நேரடியாக கோயம்புத்தூருக்கு போனார். நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, நம்முடைய சொந்த பந்தமே நம்மளை பார்க்கறதுக்கு பயந்தாங்க. கொரோனா வந்து கொஞ்சம் இருமணிங்கன்னா போதும், கிட்டக்கே வர மாட்டாங்க யாரும். முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணாரு? நேரடியாக கோயம்புத்தூர்கின்ற ஒரு மருத்துவமனையில், அதுவும் கொரோனா வார்டுல அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோயாளிகளை பார்க்க போகும் பொழுது, அந்த நோயாளிகள் இருக்கின்ற அந்த வார்டு உள்ளுக்குள்ளாரே போனார். போய் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சராக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அது வரைக்கும் மருத்துவர்கள் அவங்க கிட்ட வரதுக்கு பயந்தாங்க. அங்க இருக்கின்ற வார்டு பாய் தான் அவங்க ஏதோ மருந்து கொடுப்பாங்க, தூரத்திலிருந்து கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அங்க இருக்கின்ற செவிலியர்கள் அவங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா மருத்துவர்கள் கூட பயந்தாங்கன்னா, அவங்க குடும்பம் இருக்கிறது, கொரோனால அவருக்கும் வந்துருச்சுன்னா அவரோட உயிர் போய்விட்டது என்று சொன்னா அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லி மருத்துவர்களும் பயந்தார்கள். ஆனால் எப்பொழுது தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சரே அந்த வார்டுகளுக்கு வந்துட்டு போனாரோ, அதன் பிறகு மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் நோயாளிகளை பார்த்து அதை குணப்படுத்துகின்ற அந்த வழியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பது வரலாறு. ஏன் முதலமைச்சருக்கு மட்டும் குடும்பம் இல்லையா? அவருக்கு பிள்ளைங்க இல்லையா? அவருக்கு மனைவி இல்லையா? ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர் சொன்னார், என்னை நம்பி வாக்களித்து இந்த இடத்துல உட்கார வச்ச எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த இடம் என்பது ஒட்டுமொத்த தலைவர்களுக்கெல்லாம் பேராசனாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய தந்த மண். இந்த மண்ணெல்லாம் என்னுடைய அரசியல் ஆசானுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறது, அதை கலந்துக்கிறது எனக்கான பெருமை. இதே காஞ்சிபுரத்துல 1984 கட்சியோட 6வது மாநாடு நடக்கும் பொழுது முத்தமிழர் கலைஞர் பேசும்போது சொன்னார், எத்தனையோ கூட்டம் பேருங்க அண்ணாவோடு நாங்கள் உரையாற்றி இருக்கின்றோம், பேசி இருக்கிறோம், மேடையை பகிர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் அண்ணா இல்லையே என்கின்ற அந்த மனவேதனையோடு இன்றைக்கு நான் அவரை தேடி அலைந்து இந்த கூட்டத்திலே நான் பேசுகிறேன் என்று கலக்கத்தோடு பேசினார். அது அப்படிப்பட்ட காஞ்சி மண்ணில் இன்றைக்கு முத்தமிழர் கலைஞருடைய தரப்புதல்வன் நம்முடைய இயக்க தலைவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. இந்த நாட்டுல ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் படுகொலை செய்யலாம் என்று ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்ற ஏன் இந்தியாவுடைய பிரதமர் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கார். என்ன காரணம்? எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ்நாடு மொத்தம் நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாம விரட்டி அடிக்கிறாங்களே, இவங்களை எப்படி பழி வாங்கணும், இவங்களை எப்படி நான் வஞ்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்க ஏன் சார் நாங்க உங்களை பழி வாங்குறோம்? நாங்க ஏன் சார் உங்களுக்கு நாங்க வாக்களிக்க மறுக்கிறோங்கிற காரணத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது.
நீங்க நீங்களா இருங்க, நாங்க நாங்களா இருக்கிறோம். ஆனால் எங்களை நீங்கள் ஏதேதோ காரணம் சொல்லி உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய சித்தாந்தங்களை உள்ளே நீங்க திணிக்க பார்க்கும்போது அது வேணாங்க, அது எங்களுக்கு ஒத்து வராதுங்க, வாயில போட்டு திணிக்காதுங்க, நாங்க வாந்தி எடுத்துருவோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நீ வாந்தி எடுத்தாலும் சரி நான் திணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்று சொன்னா அதை நம்மளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு இருக்கிற மோடி அவர்கள் இருக்கின்ற ஒரே வேலை, 2 வேலைங்க. ஒண்ணு இருக்கிற வனவிலங்கோட செல்ஃபி எடுத்துக்குவாரு, இல்லைன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிட்டே இருப்பாரு. தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? எப்படியோ நம்ம வட மாநிலத்தை சார்ந்த நம்ம நம்புறாப்ப, நம்ம என்ன சொன்னாலும் தொடர்ந்து நம்ம தான்ப்பா நீங்க பிரதமர் அப்படின்னு நம்மளை கண்டுக்காமல் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடா சுத்த. நம்ம அவரை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம், இந்த 3 வருடத்தில் மட்டும் 258 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாரு அவருடைய பயணத்திற்கு மட்டும். மணிப்பூர் பத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்ப எட்டி கூட பார்க்கல. மணிப்பூரை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அனுமதி மறுக்கப்படுகின்றது. மணிப்பூர்ல இப்படி நடந்துருச்சே, அது எனக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம நாட்டுல ஒரு பகுதியில இப்படி பெண்களுக்கெல்லாம் இப்படி கொடுமை நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லணும், ஒரு அனுதாபத்தை கூட தெரிவிக்காத அவர் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை வந்தா என்ன, இந்தி வந்தா என்ன, அவருக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா? ஏதாவது நமக்கான பணம் 2152 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம். இது அவங்க பணம் கிடையாது, நமக்கான பணம். நம்ம உழைச்சு 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 வரியா கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா, அதை திருப்பி நமக்கு தர வேண்டும். ஆனா தராம நான் சொல்றத நீ கையெழுத்து போடு, நான் சொல்ற கொள்கையெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு கையெழுத்து போடு, அப்பதான் அந்த பணத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை இன்றைக்கு அவருக்கு தந்திருக்கின்றோம். கொடுத்துட்டு இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலம். அங்கங்க சில மாநிலம் அடிபணிஞ்சு போயிடுச்சு. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண், முத்தமிழர் கலைஞர்களால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த 3 பேருடைய ஒத்த உருவாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற வீரன் ஆளக்கூடிய மண். இங்க உன்னுடைய பாச்சாலாம் செல்லுபடி ஆகாது. அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், 2000 கோடி என்ன, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நீ சொல்ற கொள்கையை நான் ஏத்துக்கிட்டேன்னா என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போகின்ற பாவத்துக்கு நான் ஆளாவேன். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என் கொள்கையை விட்டு அந்த பணத்தை பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இங்க பேசும்போது சொன்னாங்களே 100 நாள் வேலை திட்டம். இங்க மட்டும் இல்ல, என் தொகுதியிலும் இதே பிரச்சனை. அங்க இருக்கின்ற தாய்மார்கள் அந்த பக்கம் போதுட்ட கேட்பாங்க, எப்ப கண்ணு நம்மளோட பணம் வரும், 100 நாள் திட்டத்துக்கு எப்ப தம்பி வரும், எப்ப மகேஷ் வரும்னு உரிமையோடு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற புள்ள மாதிரி கேட்கிறாங்க. 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் நிறுத்தி வச்சிருக்காங்க என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து கேட்கும்போது சொன்னாங்க, எங்களுடைய தாய்மாருடைய உழைப்பெல்லாம் அதில் அடங்கி இருக்கின்றது, அதற்கான நிதி 3796 கோடி ரூபாய் நீங்க விடுவிக்க வேணும், விடுவிச்சீங்கன்னா எங்க தாய்மார்களுக்கெல்லாம் அந்த பணத்தை நான் தந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைய வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கல. சரி, இது மட்டும்தானா என்று பார்த்தால், நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் வழங்கியிருக்கின்ற அந்த பணம், நம்முடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு பாத்தீங்களா, நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் தராங்க, 29 பைசா தான் தராங்கன்னு. ஆனா நம்ம கிட்ட 1 ரூபாய் வாங்கி பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா கணக்குல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்த்தா நாம கொடுத்த 1 ரூபாய்க்கு அந்த 29 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இயற்கை பேரிடர் என்று 2-3 முறை வந்ததுக்கு ஒட்டுமொத்தமாக கணக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் வழங்க வேண்டியது அந்த இழப்பீடு என்று நாம் கேட்ட பணம் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் எங்களுக்கு தேவை. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடை இழந்திருக்கிறார்கள், வருமானத்தை இழந்திருக்கிறார்கள், எல்லா விதத்தையும் அங்க ரோடு போயிடுச்சு, பள்ளி கட்டிட கூடங்கள் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து 45,000 கோடி ரூபாய் கேட்டா எவ்வளவு தரமா தந்தாங்க? வெறும் 273 கோடி ரூபாய் தராங்க. இப்படி தமிழ்நாடு என்று சொன்னாலும் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது, நம்மளை ஜெயிக்க விட மாட்டேங்கிறார்கள் என்று எண்ணக்கூடியவராகத்தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்று வரும்பொழுது தனித்துவமான ஒரு பகுதி. தயவு செய்து உங்களுடைய கொள்கைகளை எங்க மீது திணிக்க பார்க்காதீங்க. நல்லது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
எங்களுக்கு ஒத்து வராதை தயவுசெய்து நீங்க திணிக்க பார்க்காதீர்கள் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். ஆனா இப்படி இது மட்டுமா, இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு என்கின்ற பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்ய பார்க்கிறாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கின்றது. ஆனா புதுசா கட்டிடம் கட்டும் போது, நாடாளுமன்ற கட்டிடம் கட்டும் போது எத்தனை இருக்கை தெரியுமா போடுறாங்க? 543 இருக்கைகள் தான் போட்டிருக்கணும். ஆனா 888 இருக்கையோட ஒரு நாடாளுமன்றம் தயாராகுது. இது ஏன்னு கேட்டா, இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க மறுசீரமைப்பு பண்ண போறோம், கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கானது அப்படியே தான் இருக்கும். இது என்ன பிரச்சனைனா, நம்ம இது அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த சின்ன கோடுக்கு பக்கத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு பெரிய கோடை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சின்ன கோடா இருந்தாலும் ஆபத்து தான், அது பெரிய கோடாக மாறினாலும் ஆபத்து தான். இந்த 543 அப்படியேதான் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய 39 தொகுதி அப்படியேதான் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இந்த 39 தொகுதி 8 தொகுதி போயிட்டு வெறும் 31 தொகுதி தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற இந்த 8 தொகுதி எங்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பாங்க, பீகாருக்கு கொடுப்பாங்க, ராஜஸ்தான் அவங்களுக்கு எங்கெல்லாம் தோதுவாக இருக்கின்றது அங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இத்தனை மாநிலங்கள், இத்தனை யூனியன் டெரிட்டரிகள்லாம் இருக்குது என்று சொன்னாலும், அவங்க குறிக்கிற கணக்கு எங்க போய் தெரியுமா நிற்கும்? வெறும் 10 வட மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற மாநிலத்துல பாரதிய ஜனதா வெற்றி பெற்றாலே போதும், பெரும்பான்மை அடைந்து விடுவார்கள் என்ற கணக்கின் அடிப்படையில் அதை பிரிக்கிறார்கள். அப்படி பார்த்தா நம்ம கிட்ட ஓட்டு கேட்க கூட வரமாட்டாங்க, நம்மளால மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றிருக்கும் பொழுதே நம்மளை நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உடனே தூக்கி வெளில போடுறாங்க. இதுல இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை குறைத்தார்கள் என்று சொன்னால், பேசுறதுக்கான வாய்ப்பு உள்ள நுழையத்தை கூட பார்த்து தான் உள்ள விடுகின்ற அளவிற்கு அது போய்விடும். இதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டிருக்கின்ற தலைவர்கள் நாளைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திக்க இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல முதலமைச்சர்களும் இருக்கின்றார்கள், முன்னாள் முதலமைச்சர்களும் இருக்கின்றார்கள். இப்படி அனைவரும் சேர்ந்து நாளை நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து அதற்கான விவரத்தை எல்லாம் விளக்கி சொல்ல போறது யாரு தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல போகிறார். எந்த விதத்தில் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, எந்த விதத்தில் ஒன்றிய அரசு நம்மை ஏமாற்ற பார்க்கின்றது, எங்கே நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், எங்கே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை விவரித்து சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? நம்முடைய துணை முதலமைச்சர். இதெல்லாம் செய்யறோம். சரி, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எனக்கான பாதிப்பு என்ன? நான் சொன்னேன் பாத்தீங்களா, மோடிக்கு எந்த கவலையும் கிடையாது, மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு கூப்பிட்டு கூட கேட்க மாட்டார். என்னங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்களே தமிழ்நாட்டோட, அது என்னதாங்க பிரச்சனை கூப்பிட்டு எல்லாம் கேட்க மாட்டாரு. அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி தர வேண்டிய இடத்தில் இருக்கின்ற என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இன்னைக்கு பராமரிக்கக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய அந்த துறையின் அமைச்சராக சொல்றேன். ஏறத்தாழ 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலத்துல தலையில கை வைக்கிறாங்க, மண்ணள்ளி போடுகின்ற வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கான பணத்தை தராமல் முழுமையாக நிறுத்தி வைத்ததன் மூலமாக ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் சம்பளம் கொடுக்க முடியாது. 43 லட்சம் பிள்ளைகளுக்காக பல திட்டங்களை தீட்டு நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், என்னை அழைத்து நீ கவலைப்படாத, என்னென்ன திட்டம்லாம் ஒன்றிய அரசு காசு நீ நடத்திட்டு இருந்தியோ அந்த திட்டத்தை நீ தொடர்ந்து செய்ய, முதலமைச்சராக நான் அந்த திட்டத்துக்கான காசை நான் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் பெருந்தன்மையோடு 2,152 கோடி ரூபாய் நமக்கு தருகிறேன் என்று சொன்னாலும், ஒன்றிய அரசு நமக்கு வேண்டிய அந்த 2,000 கோடி என்பது இழப்பு தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கான ஒரு நிதி நெருக்கடி நமக்கு வந்துதான் ஆகும். ஆனா அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமையை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞரிடமும் அதை கற்றுக்கொண்டதால் இன்றைக்கு நம்ம சமாளிச்சு அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். நாம இன்றைக்கு இருக்கின்ற நிதி நெருக்கடியும் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் காலை உணவு திட்டம், இதுவரைக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், வயதானவர்களும் இருப்பீங்க, நடுத்தர வயதை சார்ந்தவங்களும் இருப்பீங்க,
கழகத்தினுடைய மூத்த முன்னோடி எவ்வளவோ முதலமைச்சரை பார்த்திருப்போம். ஆரம்ப காலத்திலிருந்து எந்த முதலமைச்சரும் சிந்திக்காமல் செயல்படுத்தாத ஒரு திட்டம் உண்டு என்று சொன்னால் அது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களும் மற்ற வெளிநாடுகளும் இன்றைக்கு அதை பின்பற்றுகிறார்கள் என்பது நமக்கான பெருமை. இன்னொன்னு பெருமையா சொல்றேன், மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டுல நம்ம சாப்பிடும் பாத்தீங்களா சாக்லேட், அந்த சாக்லேட்டுக்கான மூலப்பொருள் அப்படி ஒரு பொருள் இருக்கு, கொக்கோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயிரிடுகின்ற அந்த தொழில்ல மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டுல கிட்டத்தட்ட 15 லட்சம் சிறுவர்கள் அதில் பணியாற்றுகிறார்கள். ஸ்கூலுக்கே போகாம வறுமையின் காரணமா 15 லட்சம் சின்ன பிள்ளைங்க அந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து விட்டு ஜிம்மி டொனால்ட்சன் என்கிற அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் சொல்றார், இந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும், இதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு விதத்தில் திட்டம் தீட்ட வேண்டும் என்று அமெரிக்காவில் இருந்துட்டு ஒரு பதிவு போடுறார். உடனே அந்த மேற்கு ஆப்பிரிக்காவை சார்ந்திருக்கின்ற அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஒரே வாரத்துல 10% பிள்ளைகள் அதிகப்படியாக பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இது இப்படியே ஒரு வருஷம் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டம் சென்றது என்று சொன்னால் மேற்கு ஆப்பிரிக்கால இந்த 15 லட்சம் பிள்ளைகளும் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அறிக்கை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதற்குமான ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் தாயுமானவராக இருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, கூட நாங்களும் போறோம். அங்க இருக்கின்ற வகுப்பறையில் இருக்கின்ற பிள்ளைங்கள்ட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. காலம்புற சாப்பிட்டீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. இல்ல நாங்க பொதுவா காலம்புற டீ பண்ணு தான் சாப்பிடுவோம், எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, மதியம் சேர்த்து சத்துணவு நீ சாப்பிட்டுக்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க, அதனால அதிகபட்சமா மதிய உணவு நாங்க சாப்பிடுவோம், அவ்வளவுதான் ஐயா. பக்கத்துல இருக்கின்ற இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்கறாங்க. அந்த பிள்ளையும் அதே பதில் தான் சொல்லுது. நேரடியாக இந்த பள்ளிக்கூடத்தோட நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேரடியாக கோட்டைக்கு போறார். கோட்டைக்கு போனா அங்க இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாத்தையும் வரவழைச்சார். வரவழைச்சிட்டு சொன்னார், நீ காலம்பர இப்படி ஒரு நிகழ்வு நான் பார்த்தேன், என் மனசை ரொம்ப அது பாதிப்படைய வச்சிருச்சு. முதல்ல என் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் படிக்கட்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும், அதுக்கு எவ்வளவு திட்ட மதிப்பீடு என்று நீங்க உடனடியாக நீங்க செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரு நாள் போறாங்க, வராங்க. ஐயா நீங்க சொல்றது சரிதான், ஆனா அந்த திட்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்னாச்சு செலவாம் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் சரி முதல்ல இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 20,73,000 பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன? இன்னைக்கு சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகப்படியா இருக்கின்றது, அவருடைய நினைவாற்றல் கூடி இருக்கின்றது. பள்ளியில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பாடம் நடத்தும் பொழுது அந்த கவனம் சிதறாமல் அந்த பிள்ளைகள் அந்த பாடத்தை கவனிக்கிறார்கள், பிள்ளைங்களால் நல்லா எழுத முடியுது, படிக்க முடியுது என்று அதற்கான ஆய்வறிக்கையை நாம் வழங்கிய பொழுது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலே அதை மேல் குறியிட்டு சொல்றாரு, தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டத்தின் மூலமா இவ்வளவு பயன் இருக்குது என்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஜனாதிபதியே சொல்லுகிறார் என்று சொன்னார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பள்ளி கல்வித்துறை சார்ந்து இத்தனை சாதனை செஞ்சுட்டோம் இங்க இருக்கின்ற நாங்கள் சொல்லல, ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. ஆமாம், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு சாதனை செய்து கொண்டிருக்கின்றது. ஏன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருப்பது எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மாடல் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். லண்டனை சார்ந்திருக்கின்ற கிங்ஸ் யூனிவர்சிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒரு ப்ரொஃபசர் சொல்லுகிறார், ஒட்டுமொத்தமாக எல்லா விதத்திலையும் வறுமை இல்லாமல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 20-22% வறுமையோடு இருப்பதை எடுத்து சொல்லும் பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் வறுமை இன்மை என்று வெறும் 2.2% தான்.
இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து கொண்டு வருகிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் சொன்ன பொருளாதார ரீதியா அல்லது பசியின்மையா, வறுமையின்மையா, நல்ல சுகாதாரமான கல்வியா என்று இப்படி தொடர்ந்து நீங்கள் எந்த வகைப்படுத்தி கொண்டாலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருப்பது எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். லண்டன்ல உட்கார்ந்து ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, எல்லாம் சொல்றேன், ஒன்றிய அரசு எல்லாம் பாராட்டுறாங்க வாய்க்கிலேயே, இந்த பக்கம் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் நமக்கான பணத்தை நிறுத்திடுவாங்க. எப்படிப்பா இவங்க மட்டும் நம்ம என்ன சொன்னாலும் செய்யறாங்க, எல்லா விதத்திலும் இன்னைக்கு உங்களை சாதனை படைக்கிறார்களே, இவங்களை வளர்விடக்கூடாது. இந்த தமிழ்நாடு மாடல் மட்டும் இல்லாமல் திராவிட மாடல் சொல்றாங்களே, அந்த திராவிட மாடல் வந்தா நமக்கு ஆபத்துப்பா என்று நினைக்கக்கூடியவர்களாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கின்றது. இப்படி பாராட்டுகின்ற ஒன்றிய அரசு நாம கேட்காமலே நமக்கு பணத்தை தரணும். நமக்கு கேட்காமல, அப்பா நீங்க செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து பீகார் இதே மாதிரி வரட்டும், உங்களை பார்த்து மகாராஷ்டிரா வரட்டும், உங்களை பார்த்து யூபி வரட்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனா இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே கலை, எப்படி சாத்தியப்படும்? இங்க வருகை தந்திருக்கின்ற ஒரு சிலர் கருப்பண்ணசாமியை கும்பிடுவீங்க, ஒரு சிலர் அங்காள பரமேஸ்வரியை கும்பிடுவீங்க, ஒரு சிலர் முனியாண்டியை கும்பிடுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கும். ஒருத்தர் சைவ சாமியாக இருப்பாங்க, ஒருத்தர் நீங்க ஆடு கடா நீங்க வெட்டுவீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இந்த ஒரு ஊர்ல மதுராந்தகத்துல இப்படி இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வராரு, உட்காந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் வைக்கிறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, வரிசையில வாங்க, இந்த சாமி அந்த சாமி எல்லாம் கிடையாது, வாங்க எல்லாரும் தேங்காய் அந்த கல்ல உடைச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போங்க என்று சொன்னா நம்ம ஏத்துக்குமா? நமக்கான பழக்க வழக்கம், நம்ம குடும்ப உறவு முறைக்கான பழக்க வழக்கம் இப்படி எல்லா விதத்திலும் இருக்கும் பொழுது ஒரு மதுராந்தகத்துக்கே எப்படி என்று சொன்னால், இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய நாடு, அந்த நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம். ஏன் இப்ப பேசுறோம், இங்க இருக்க நம்முடைய நிறம் என்ன, நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய முக தோற்றம் என்ன, இதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போங்களேன், வடநாட்டுக்கு போங்களேன், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றது, அவருடைய நிறம் எப்படி இருக்கின்றது, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது, ஏன் அவங்க உடுத்தக்கூடிய உடையெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க. ஆனா எனக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றது, இல்ல எல்லாரும் ஒரே மாதிரிதான் வரணும், ஒரே நேஷன் ஒரே ரேஷன் என்று சொல்லி அனைவரையும் இன்றைக்கு எல்லாத்தையும் மறக்கடைச்சு தங்களுடைய அதிகாரத்தை உள்ளே புகுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்மளால் ஒற்றுக்கொள்ள முடியும்? பண்பாடு கலாச்சாரம் போதே அப்படி பிரச்சனை. மொழின்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப இதுல ஒரு மொழியை மூணாவது மொழி படிச்சாதான் என்ன, இந்த மூணாவது மொழியா கர்நாடகா மாநிலத்துல கொண்டு வந்து கிட்டத்தட்ட 90,000 பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்கிறான். 90,000 பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க. இதை பத்தி அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது சார்ந்து தெளிவா ரொம்ப அழகாக எடுத்து சொல்றாங்க. நேற்று கூட ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்படலன்னா எங்கேயாச்சும் போயிட்டு, இல்லப்பா வீட்டுல காரும் இருக்குப்பா, இருந்தாலும் இன்னும் ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுக்கிட்டா என்ன குறைஞ்சானு போயிடுவீங்க? இல்லப்பா பக்கத்துல போகுதுன்னா 2 வீலர்ல போயிட்டு வருவேன், லாங்ல போனா நான் கார் இருக்குப்பா, கார்ல போயிட்டு வருவேன்ப்பா, அதனால எனக்கு ஆட்டோ தேவைப்படாதுப்பா. அப்ப ஆட்டோ ஓட்டுறதுதான் குற்றம்னு சொல்றீங்களானே? நான் என்ன அப்படி சொல்லலையே, என்கிட்ட 2 வீலர் இருக்கு, கார் இருக்கு, எனக்கு தேவைப்பட்டுச்சா நான் பாத்துக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி வச்சுக்கோங்க, ஆட்டோ வாங்கிட்டாதான் என்னன்னு அப்படி திருப்பி சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இல்லப்பா ஆட்டோ வேணும்னா இந்த தெருவோரமா இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டேன், என் நண்பர்கள் தான்ப்பா, அடுத்த நிமிஷம் வருவாங்க, வந்தா அப்ப நான் தேவைப்படும் போது நான் பயன்படுத்திக்குவேன். ஏன்னா நீயும் ஒரு ஆட்டோ வாங்கிட்டா நம்ம, இல்லப்பா தொழில் ரீதியாக இருந்தா நான் ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டி நான் பொழைச்சுக்கோப்பா, அது தவறு இல்லை. நான் என்கிட்ட 2 வீலர் இருக்குப்பா, வீட்டுல கார் இருக்குப்பா, வேணாம்ப்பா. இதுல என்ன அவன் சொல்ல வரான்னா, அவன் ஆட்டோ விற்க வரல, திணிக்க வந்திருக்கான். ஆக அந்த திணிப்பு தான் எங்களுக்கு வேணாயா நாங்க சொல்லும் போது அவன் முடிச்சுக்கிட்டு இந்த வேணாம்னு சொன்னா பாத்தீங்கன்னா, ஆட்டோ வேணாம் ஆட்டோ வேணாம். அவன் சொல்றான், டே நீ இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிற சங்கி கூட்டம் தானே, நீங்க ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு அவன் சொல்லி அதை முடிக்கிறான். இன்றைக்கு சமூக வலைதளத்துல நம்முடைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிக தெளிவாக தெளிவாக எது வேண்டும் எது வேணாங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மொழிப்போர் தியாகிகள். ஒவ்வொரு ஆண்டு மொழிப்போர் தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம் இல்லையா? அவன் நம்ம என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம மறக்க கூடாது என்பதற்காக சொல்றேன். 1938 தந்தை பெரியார் இந்தி திணிப்புக்கான அந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்.
1939 ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் இந்தி திணிப்பு என்று வந்தால் எதிர்த்து போராடக்கூடியவர்களாக தோழர்கள், இளைஞர் பட்டாளம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் தான் தாளமுத்து என்கின்ற ஒரு இளைஞன். 1939 ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்பு நடந்த அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த தாளமுத்து என்கிற இளைஞன் அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காக அவர் கைது செய்யப்பட்டு அந்த சிறையில பல்வேறு கொடுமைகளுக்கு, சித்திரவதைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். ஏறத்தாழ 13 நாட்கள் துடிதுடின்னு துடிச்சார். அவரை கொண்டு போய் சென்னை பொது மருத்துவமனையில போய் சேர்க்கிறாங்க. சேர்க்கும் பொழுது சளியாகவும் ரத்தமாகவும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கான வயிற்று வலி நிற்கவே இல்லை. இப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த தாளமுத்து என்கின்ற இளைஞன் 1939 இதே மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாண்டு போனார். அவர் மாண்ட பிறகு அவர் அங்கிருந்து அவரை புதைக்கின்ற இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கான கூட்டம். பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார், என்னுடைய சகோதரன் ஒருவனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னார். இந்த தாளமுத்துக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசு கட்டிடத்திற்கு தாளமுத்து நடராஜன் என்கின்ற அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தார். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கான அந்த நினைவு மண்டபத்தை புதுப்பித்தது மட்டுமல்ல, விரைவாக தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் நாங்கள் உருவ சிலையை நாங்கள் எழுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த வரலாறு 38, 39 தாளமுத்து இறந்து போனாரு, கோடம்பாக்கம் சிவலிங்கம் இறந்து போனாரு, விருங்கம்பாக்கம் அரங்கநாதன் இறந்து போனாரு, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் இறந்து போனாரு, ராலிமலை சண்முகம் இறந்து போனாரு, கீழப்பள்ளூர் சின்னசாமி இறந்து போனாரு, இங்க இருக்கின்ற பீளமேடை சார்ந்திருக்கின்ற தண்டாபாணி இறந்து போனா சும்மான சாகல, யாருன்னு வறுமைக்காக சாவல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அரசு உத்தியோகத்துல கார்பரேஷன் வேலை பார்த்தவர்களாக, அரசு உத்தியோகமா இருந்தவர்களாக, மத்திய துறையை சார்ந்திருக்கின்ற ஏன் டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தவர்கள் தான் ஒவ்வொருத்தரும் குடும்பம் இருக்கின்றது. அதெல்லாம் கடந்து நம்முடைய தாய்மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால், என் தாய் தடுத்தாலும் விடையன் என்ற அளவுக்கு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டவர்கள் அவர்கள் எல்லாரும். ஆக அவர்கள் போட்ட பாதையால் தான் இன்னைக்கு நாங்களாம் வெள்ளையும் சொல்லையுமா இருந்துக்கு போறோம். அரசியல்வாதிகளாம் திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறோம் என்று சொன்னார். அந்த தியாகிகள் போட்ட அந்த பாதை என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. அங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களாக நான் சரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை அறிவியல். அறிவியல் மொழி தான் நமக்கு தேவை. ஆனாதான் 96ஆம் ஆண்டு கணினி கம்ப்யூட்டர் நம்ம பேச ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா? அந்த 96ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அந்த கணினிக்கென்று, அந்த ஐடி என்று சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்று கொள்கையை உருவாக்கியது யார் தெரியுமா? நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். நமக்கு ஆங்கிலம் தேவை, தாய்மொழியாம் தமிழ் தேவை. தாய்மொழியில சிந்திப்போம், ஆங்கில மொழியில உலகம் முழுவதும் போய் பேசுவோம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது நமக்கான அறிவியல் மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். ஆனா நம்ம கிட்ட இந்த மொழியை படி, அந்த மொழியை படி, ஏயா 3 மொழி 30 மொழி கூட என் பிள்ளைங்க படிப்பாங்கயா. ஆனா திணிக்காத, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு திணிக்காத. பள்ளிக்கூடம் நீ திணிச்சின்னா எங்க பிள்ளைங்க கணித பாடம் படிக்கணும், அறிவியல் பாடம் படிக்கணும், வேதியியல் பாடம் படிக்கணும். இப்படி ஒவ்வொரு பாடத்திலையும் அதுங்க போக்கஸ் பண்ணணும். நல்ல நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும், நல்ல நல்ல பொறியாளர்களாக வர வேண்டும், நல்ல நல்ல விஞ்ஞானிகளாக வர வேண்டும். அப்துல் கலாம்ல இருந்து இன்னைக்கு ISRO நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையெல்லாம் அரசு பள்ளியில படித்தவர்கள் தானே. அந்த மாதிரி வரும் நாங்க ஆசைப்படுறோம். நீ என்ன ஆசைப்படுற? மேடையை போட்டு இந்தியில பேசும்போது மொழிபெயர்த்து ஒருத்தன் பேசுனதுக்காக மொழிபெயர்ப்பாளரை உருவாக்க வேண்டும் நீ ஆசைப்படுற. மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தேவையில்ல. டெக்னாலஜி இருக்கு, கூகுள் இருக்கு, செல்போன்ல எடுத்து நான் தட்டான வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, 193 நாடு 200 நாடுன்னு சொல்றாங்க. எந்த நாட்டுக்கு போய் எந்த நாட்டோட பாஷையாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, வணக்கம் என்று நான் சொல்ல வேண்டும் சீன மொழியில் அப்படின்னு அடிச்சேன்னா அது சொல்லும் எப்படி அவங்களுக்கு சீன மொழியில நீ வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. மலையாள மொழியில நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா கூகுள்ல நீங்க வச்சிருக்க போன்ல அடிங்க, நீங்க அது சொல்லித்தன, அது போதும் எனக்கு. நீ ஏன் புதுசா எங்க பிள்ளைங்களுக்கு இது போன்ற சுமையை நீ செலுத்துகிறாய் என்றுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கூட்டமாக, அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற கூட்டமாக. ஏன் எங்கள்கிட்ட கூட பாத்தீங்கன்னா, என்கிட்ட சுந்தரன்லாம் கூட பாத்தீங்கன்னா அவர் எப்பயாச்சும் தான் பார்த்தா பேசுவார். அவர் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் எப்பயாச்சும் எங்களை பாராட்டி அனுப்பிச்சுட மாட்டாரான்னு நாங்கள் ஏங்குவோம். ஆனா உங்களுக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா
அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, 1000 ரூபாய் வந்துருச்சாமா, 1000 ரூபாய் வந்துருச்சாமா அப்படின்னு. பழங்கித உரிமை தொகை மட்டுமா கொடுக்குறோம்? வீட்டுல பிள்ளைங்க படிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை இருக்குன்னா தயவுசெய்து பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க. அந்த பிள்ளைய கல்லூரியில போய் சேருங்க. உங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு நான் மாசம் மாசம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நான் 1000 ரூபாய் தருகின்றேன். அது 3 வருஷ படிப்பாக இருந்தாலும் சரி, 4 வருட கல்லூரி படிப்பாக இருந்தாலும், 5 வருட கல்லூரி படிப்பாக இருந்தாலும், அது அரசு கல்லூரியாக இருந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும், அந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஒண்ணும் இல்ல, 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே கல்லூரியில போய் சேர்ந்து பாத்தீங்களா பிள்ளைங்க, அதோடைய சதவீதம் எவ்வளவு ஏறி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இந்தியாவில் என்ன பண்ணுவாங்களா, மற்ற மாநிலத்திலாம் 10ஆம் வகுப்பு படிச்சா போதுங்க, பிள்ளை ஏதாச்சும் வேலைக்கு அனுப்பிச்சுடுவாங்க. 12ஆம் வகுப்பு படிச்சோன்னா போதுங்க, பொம்பளை பிள்ளை படிச்சது போதுங்க, கல்யாணம் பண்ணி இன்னொருத்த வீட்டுக்கு தானங்க போகுது. இப்படி இருந்தா மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற திட்டம் கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா. இதனால ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பு முடிச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரிக்கு போறது மட்டும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 50% தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் எது என்று சொன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு. பொம்பளை பிள்ளை இல்லைங்க, பையன் தானே இருக்கா, பையன் தான் இருக்கா, நீ கவலைப்படாது. பையனையும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி 12ஆம் வகுப்பு நிறுத்திப்படாத. அந்த பையனையும் கல்லூரியில் சேர்த்துவை. தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த பையனுக்கு நான் மாசம் மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர். சரி 1000 ரூபாய் தருங்க, இங்கேருந்து நான் கல்லூரிக்கு போகணும், இங்கேருந்து நான் பஸ்ஸை பிடிச்சி போகணும், கவலைப்படாத பாப்பா. நீ கல்லூரிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உனக்கான விடியல் பயணம் இருக்கு, கட்டணங்களாலும் நீ பயணத்துல போய்க்கன்னு சொல்லி, இது மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்ப தலைவியும் மாசம் குறைந்தபட்சம் 888 ரூபாய் மிச்சப்படுத்துகிறார்கள் என்று ஆய்வறிக்கையே சொல்லுகிறது என்கின்ற அளவிற்கு. சுய உதவி குழுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டு இத்தனை ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்துல நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய கண்காணிப்புல ஏறத்தாழ 1,05,000 கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பிலான கடனை வழங்கியிருக்கின்றோம். ஏன்னா பெண்கள் நீங்க சொந்த கால நிக்கணும், யாரையும் நம்பி நீங்க இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம். இப்படி சமூகம் சார்ந்து எல்லா விதத்திலையும் சமூக நீதியாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்து அனைவரும் சமம் என்பதை கொண்டு செல்கின்ற அரசாங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார். இதுல ஒரு பட்ஜெட் போட்டு உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, ஒரு மாவட்டமும் விட்டு போகாம எல்லா மாவட்டத்திற்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நினைச்சு பாருங்க, நமக்கான நிதி நாம கேட்ட 47,000 கோடியாக இருந்தாலும் சரி, நமக்கான 100 நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய 3,700 கோடியாக இருந்தாலும் சரி, ஆனா எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டுகின்ற 2,155 கோடியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துச்சுன்னா மாவட்டம் வாரியாக பட்ஜெட் போடுவாரு, தொகுதி வாரியா பட்ஜெட் போடுவார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அது நீங்க மறந்துடுறாங்க. ஆனா அந்த காலமும் கண்டிப்பாக வரும். ஆக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் அதை சுட்டிக்காட்டி அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆண்மகன் உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சர் தான். ஒரு தனிப்பட்ட முதலமைச்சர் தனி மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்து சொல்கின்ற வாழ்த்தரங்கம் இது அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்கிறார், வாழ்வாங்க வாழ்கிறார் என்று சொன்னால் தமிழ் வாழும், தமிழ்நாடு வாழும், தமிழ் இனம் வாழும் என்கின்ற அந்த மனதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல்வேறு விதத்துக்கு நாம போராடுறோம் என்று சொன்னால் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, வருங்காலத்தில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வருகின்றாரோ அந்த திட்டம்லாம் வெற்றி பெறுவதற்கு அவருடைய கரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வலுப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.